வணக்கம். ஒரு உறவுல கோபம் வெளிப்படும்போது நாம ம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம்? சத்தத்துக்கு சத்தம்தான் நம்மோட பதிலா? இல்ல அமைதி ஒரு பெரிய ஆயுதமா? ஆமா. இந்த கேள்விகளை மையமா வச்சுதான் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆழமான கவிதை அமைஞ்சிருக்கு. ம் இதுல 2 பேர் இருக்காங்க. கோபமே முகமா இருக்கிற ஒரு காதலன், அப்புறம் அவனை விடவும் பெருமை கொண்ட ஒரு காதலி. வாங்க இந்த கவிதையோட வரிகளுக்குள்ள இறங்கி அது உறவுகளை பத்தி நமக்கு சொல்ல வர நுட்பமான செய்திகளை அலசுவோம். நிச்சயமா. கோபங்கிறது உறவுகள்ல, அதுவும் நெருக்கமான உறவுகள்ல தவிர்க்க முடியாத ஒரு உணர்ச்சி. ஆனா அதை நாம எப்படி பார்க்கறோம், எப்படி கையாள்றோங்கிறதுல தான் அந்த உறவோட தன்மையே அடங்கியிருக்கு. ஆமா. இந்த கவிதை கோபத்தை ஒரு எதிரியா பார்க்காம அதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புதிரா காட்டுது. அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சரி, அப்போ அந்த புதிரோட முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? அந்த கோபக்கார காதலன். ஆமா, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். கவிதை ரொம்ப நேரடியா கோபம் அவன் முகம்னு சொல்லுது. இது வெறும் ஒரு முகபாவனை இல்ல, அதுவே அவனோட அடையாளமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. இது உண்மையாவே கோபம்தானா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ ஒளிஞ்சிருக்கா? மிக முக்கியமான கேள்வி அது. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா கோபம்ங்கிறது பெரும்பாலும் ஒரு இரண்டாம் நிலை உணர்ச்சி தான். இரண்டாம் நிலை உணர்ச்சியா? ஆமா. அதுக்கு அடியில பயம், வலி, ஏமாற்றம் இல்லாட்டி இயலாமைன்னு வேற ஏதோ ஒரு ஆழமான உணர்வு ஒளிஞ்சிருக்கும். கவிதை அதை ரொம்ப அழகா ஒரே வரியில பிடிக்குது. உள்ளுக்குள் இருக்கும் அன்பை வெளியே காட்ட தெரியாத மனம். ஆஹா. அவனோட பிரச்சனை கோபம் இல்ல, அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாததுதான் அவனோட உண்மையான போராட்டம். அப்போ அப்போ அவனோட கோஷம் அவனோட மௌனத்தின் எதிரொலின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதாவது அன்பை சொல்லத் தெரியாத மௌனம் கோஷமா வெடிக்குது. சின்ன விஷயம், சின்ன வார்த்தை அவன் குரல் உயர காரணம்னு கவிதை சொல்லும்போது அவனோட உணர்ச்சி நிலை எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு புரியுது. சரியா சொன்னீங்க. அவனோட கோபம் ஒரு எரிமலை மாதிரி. அதுக்கு அடியில இருக்கிற அழுத்தம் தான் காரணம். மேல வர்ற நெருப்பு குழம்பு வெறும் அறிகுறி தான். இங்க அழுத்தங்கிறது அவனோட வலி. பல நேரங்கள்ல குறிப்பா ஆண்கள் தங்களோட பலவீனத்தையோ வலியோ வெளிக்காட்டக்கூடாதுன்னு ஒரு சமூக அழுத்தத்தோட வளர்க்கப்படுறாங்க. ஆமா, அது இருக்கு. அந்த உணர்வுகளை மறைக்க அவங்க கையில எடுக்கிற ஒரு கவசம்தான் கோபம். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த கவசம் அவனை காப்பாத்தல, அவனை மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்துதுன்னு. இந்த கவிதை சொல்றது என்னன்னா, அவனோட கோஷம் அவனோட பலம் இல்ல, அது அவனோட உதவிக்கான ஓலம். ஒரு உதவிக்கால ஓலம். இது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஒரு புதிய பரிமாணத்தையே கொடுக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு புயல் மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு கவிதை எப்படிப்பட்ட ஒரு எதிர்த்துருவத்தை உருவாக்குது? இப்போ அந்த பெருமையான காதலிக்கு வருவோம். அவள் அப்படி இல்லைன்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. ஆமா, அவளோட குணம் முற்றிலும் மாறுபட்டது. புயலுக்கு முன்னாடி அசையாம நிக்கிற ஒரு மலை மாதிரி. கவிதை சொல்லுது, அவன் கோபத்தை பயப்படாதவள். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. ஒருத்தர் நம்ம மேல கோபத்தை கொட்டும்போது நம்மளோட இயல்பான எதிர்வினை தற்காப்பு தான். பதிலுக்கு கத்துறது இல்லாட்டி பயந்து ஒதுங்கிறது. ஆனா இவ பயப்படல. ஏன்? அதத்தான் நானும் யோசிச்சேன். நான் தடவை படிக்கும்போது அவன் கோபத்தை பயப்படாதவளுங்கிற வரி ஒரு விதமான தைரியத்தை காட்டுதுன்னு நினைச்சேன். ஆனா அடுத்த வரிய படிக்கும்போதுதான் அதோட ஆழம் புரிஞ்சுது. அதுக்கு பின்னால இருக்கும் வலிய மௌனமா புரிஞ்சுகிட்டவள். மிகச்சரி. அவளோட பலம் தைரியத்துல இல்ல, புரிதல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவ அவனோட கோபத்தோட சண்டை போடல. அவ அந்த கோபத்துக்கு ஊடாக பயணம் செஞ்சு அதுக்கு மூல காரணமான வலிய பாக்குறான். ஒரு மருத்துவர் மாதிரி. ஆமா, ஒரு மருத்துவர் நோயோட அறிகுறிகளை மட்டும் பார்க்காம நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனாலதான் அவன் எவ்வளவு சத்தமா பேசினாலும் அவ அமைதியா நின்னா. அவளோட மௌனம் ஒரு சரணடைதல் இல்ல, அது ஒரு உத்தி. அவனோட கோபத்துக்கு உணவளிக்காம அதை நீர்த்து போக செய்யற ஒரு உத்தி. இங்கதான் அந்த பெருமையான காதலிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. நான் முதல்ல பெருமைனா அகங்காரம்னு நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இப்ப யோசிக்கும்போது அது சுயமரியாதைன்னு தோணுது. உன்னோட கோபம் என்னோட அமைதியை குலைக்க நான் அனுமதிக்க மாட்டேங்கிற ஒரு நிதானமான சுயமரியாதை. சரியா? 100க்கு 100 அது அகங்காரம் இல்ல, ஆத்மபலம். உன்னோட உணர்ச்சிகள் உன்னுடையது, அது என்னை தீர்மானிக்காதுங்கிற ஒரு தெளிவு. அவளுக்கு தெரியும் அவனோட கோபம் அவன் மேல இருக்கிற வெறுப்பு இல்ல, அவனுக்குள்ள நடக்கிற போராட்டம்னு. இந்த புரிதல் தான் அவளுக்கு அந்த பெருமையை கொடுக்குது. இந்த புரிதல் இல்லாம இதே மௌனம் ஒரு பலவீனமா ஒரு அடிபணிதலா மாறிடும். ஆனா இங்க அவளோட மௌனம் அவனோட கோபத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு.
ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம், இந்த அணுகுமுறை எல்லா நேரத்திலயும் சரியா இருக்குமா? ம். சொல்லுங்க. ஒருத்தரோட கோபத்தை மௌனமா ஏத்துக்கிறது ஒரு வகையில அந்த கோபத்தை நியாயப்படுத்துற மாதிரி ஆகிடாதா? அவளோட பொறுமை அவனோட நடத்தைய மாத்தாம அது தொடர ஒரு அனுமதியா மாறிடாதா? நிஜ வாழ்க்கையில இது ஆபத்தானதா இருக்கலாம் இல்லையா? இது ஒரு முக்கியமான தார்மீக கேள்வி. நீங்க சொல்றதுல முழு நியாயம் இருக்கு. நிஜ வாழ்க்கையில ஒருத்தரோட தொடர்ச்சியான கோபத்தையும் மனரீதியான தாக்குதலையும் பொறுத்துக்கிட்டே போறது ஆரோக்கியமானது இல்ல. ஆமா. அது ஒரு நச்சு உறவுக்கு வழிவகுக்கும். ஆனா இந்த கவிதை காட்டுறது ஒரு சொல்லப்போனா ஒரு ஆதர்ச சூழல். சரி. இங்க அவளோட மௌனம் பயத்தாலேயோ இல்ல அடிபணிதலாலேயோ பறக்கல. அது ஆழமான புரிதலாலையும் அன்பாலையும் பிறக்குது. அவனை மாற்ற முயற்சி செய்யல, அவனை குணப்படுத்த நினைக்கிறா. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மாற்றுவது, குணப்படுத்துவது, ஆமா வித்தியாசம் இருக்கு. இது ஒரு செயலுக்கான எதிர்வினை இல்ல, ஒரு ஆன்மாவுக்கான சிகிச்சை மாதிரி. கவிதையில இது வேலை செய்யுது, ஏன்னா அவனோட கோபத்துக்கு அடியில அன்பு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை தான் அவளோட மௌனத்துக்கு சக்தியை கொடுக்குது. அப்போ இந்த உறவோட இயக்கவியல் எப்படி இருக்குன்னா, புயல் அடிக்குது, மலை அசையாம நிக்குது. இது திரும்ப திரும்ப நடக்குது. கவிதை சொல்லுது, அவன் கோபப்பட்ட ஒவ்வொரு முறையும் அவள் விட்டு போகவில்லை. அவனை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டா. ஒவ்வொரு முறையும் காயப்படும்போது விலகி போறதுக்கு பதிலா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதுங்கிறது அது ஒரு அசாதாரணமான அன்பு. இந்த தொடர்ச்சியான புரிதல் தான் ஒரு கட்டத்துல மாற்றத்தை உருவாக்குது. ஆமாம். ஒரு துளி தண்ணி தொடர்ந்து ஒரு பாறையில விழுந்தா அந்த பாறையில ஒரு பள்ளத்தை உருவாக்கும். கரெக்ட். அதுபோல அவளோட தொடர்ச்சியான அமைதியான அன்பு அவனோட கோபங்கிற கடினமான பாறையில ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. அவனை விட்டு போகாதது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது. நான் நானாக இருந்தாலும் என் எல்லா குறைகளோடும் இவன் என்னை ஏத்துக்கிறாங்கிற அந்த உணர்வு. அது மெதுவா அவனோட கவசத்தை தளர்த்த ஆரம்பிக்குது. சரியா சொன்னீங்க. இதுதான் கதையோட திருப்புமுனைக்கு வழிவகுக்குது. அந்த திருப்புமுனை கவிதையோட ஆன்மாவே அங்கதான் இருக்கு. அந்த நாள் அவன் உணர்ந்தான். ஆமா. இந்த வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இது அவளோட கதை, அவளோட பொறுமை, அவளோட புரிதல். ஆனா இந்த ஒரு வரியில கதை அவனோட தான் மாறுது. அது வரைக்கும் வெளியில இருந்து வந்த புரிதல் இப்ப அவனுக்குள்ள இருந்து பிறக்குது. அது என்ன உணர்தலா இருக்கும்? கவிதை அது ஒரு சக்தி வாய்ந்த வரியில சொல்லுது. கோபம் காட்டுறது பலம் இல்ல, கோபத்துக்குள்ள இருக்கும் காதலை காப்பாத்துறது தான் உண்மையான பலம். இதுதான் அந்த ஞானோதயம். வாவ். இத்தனை நாளா அவன் கோபத்தை ஒரு கேடயமா பயன்படுத்திட்டு இருந்தான், தன்னோட பலவீனத்தை மறைக்க, உறவுல அதிகாரத்தை செலுத்த. ஆனா அவளோட மௌனமான வலிமையை பார்த்து பார்த்து அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. தன்னோட கேடயம் தாம் பாதுகாக்க நினைக்கிற பொருளையே, அதாவது அவங்க காதலையே அழிச்சிட்டு இருக்குன்னு. அப்போ கோபம்ங்கிறது ஒரு விலை உயர்ந்த கேடயம். அது உங்களோட பலவீனத்தை காப்பாத்துற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு நீங்க குடுக்கிற விலை, நீங்க எந்த உறவை காப்பாத்த நினைக்கிறீங்களோ அந்த உறவு தான். மிகச்சரியான ஒரு ஊகம். அவன் அந்த கணக்க புரிஞ்சுக்கிட்டான். ஆமா, அவனுக்கு புரியுது. உண்மையான பலம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல இல்ல, உணர்ச்சிகளுக்கு மத்தியிலையும் அன்பை சிதையாம பாத்துக்கிறதுல தான் இருக்குன்னு. அவளோட மௌனம் அவனுக்கு ஒரு கண்ணாடியை காட்டுது. அதுல முறையா அவன் தன் கோபத்தை இல்ல, தன் கோபத்துக்கு பின்னால இருக்கிற பயத்தையும் அன்பையும் பார்க்கறான். சுய தரிசனம். ஆமா, அந்த சுய தரிசனம் தான் அவனோட மாற்றத்துக்கான முதல் படி. அந்த ஒரு நாளுங்கிறது ஒரு கேலண்டர்ல வர்ற நாள் இல்ல, அது ஒரு புரிதல் வர்ற கணம். அந்த மாற்றத்தோட விளைவு எப்படி இருக்கு? கவிதை அதையும் விட்டு வைக்கல. அவன் கண்களில் முதன்முறையாக அமைதி வந்தது. ஆமா, அது வரைக்கும் கோபத்தையே பிரதிபலிச்ச கண்கள்ல இப்போ அமைதி. இது வெறும் கோபம் தணிஞ்ச நிலை இல்ல, உள்ளுக்குள்ள இருந்த போராட்டம் ஓய்ஞ்ச நிலை. கரெக்ட். அந்த அமைதி அவனுக்கு வெளியிலிருந்து வரல, உள்ளுக்குள்ள இருந்து வந்தது. அவளோட அன்பு ஒரு தூண்டுகோலா இருந்து அவனுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கு. அவனோட கோபங்கிற கவசம் உடைஞ்சு விழுந்ததும் அதுக்குள்ள இருந்த உண்மையான அன்பு நிறைந்த அவன் இப்போ அமைதியா வெளிப்படுறான். அவனோட கண்கள் தான் அந்த மாற்றத்துக்கான முதல் சாட்சி. ஆமா. அப்போ இந்த ஒட்டுமொத்த கவிதையோட மையச் செய்தி என்ன? கோபத்தை அன்பால ஜெயிக்கலாங்கிறதா? அது ஒரு பகுதி தான். ஆனா அதை விட ஆழமான செய்தி ஒன்று இருக்கு. கவிதையோட கடைசி பத்தில அது வெளிப்படுது. கோபகர காதலன் ஒருவன் இருந்தால், அதை விட பெருமையான காதலி ஒருத்தி இருந்தாலே அந்த காதல் ஒரு மனிதனையே மெதுவா மாத்திடும். அந்த மெதுவாங்கிற வார்த்தை. ஆமா, இங்க முக்கிய வார்த்தை மெதுவா. அன்புங்கிறது ஒரு மந்திரக்கோள் இல்ல, தொட்டதும் எல்லாம் மாறிடாது. அது ஒரு தோட்டக்காரனோட வேலை மாதிரி. பொறுமையா இருக்கணும்.
காலப்போக்குல அந்த அன்பு ஒரு கடினமான மனிதனுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அன்பை ஒரு மோதல் சக்தியா பார்க்காம ஒரு உருமாற்றும் சக்தியா பார்க்க சொல்லுது இந்த கவிதை. கேட்கவே ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்குது. கவிதையோட இறுதி வரிகள் இந்த மொத்த கருத்தையும் அழகா தொகுக்குது. சில காதல்கள் சத்தமில்லாம வாழ வைக்கும். ஆமா, காதல்னா எப்போதும் கொண்டாட்டமாவும் ஆரவாரமாவும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சத்தமே இல்லாம அமைதியா ஒருத்தரோட பலவீனங்களை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறி வாழ வைக்கிற காதல்களும் இருக்குன்னு இது சொல்லுது. அந்த அமைதி தான் இந்த உறவோட அஸ்திவாரம். அருமையா சொன்னீங்க. அந்த மௌனம், அந்த பொறுமை, அந்த புரிதல், இது எல்லாம் தான் அந்த உறவை வாழ வைக்குது. அதுல இருக்கிற மனிதர்களையும் வாழ வைக்குது. அன்போட வலிமை அதன் வெளிப்பாட்டுல இல்ல, அதன் ஆழத்துல தான் இருக்குன்னு இந்த வரிகள் உணர்த்துது. இந்த கவிதை ஒரு அழகான ஆதர்சமான ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுது. உறவுகள்ல பொறுமைக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னும் புரிய வைக்குது. ஆனா நாம ஒரு கவிதையில வாழல. நிஜ வாழ்க்கை இதை விட சிக்கலானது. நிச்சயமா. அதனால தான் இந்த உரையாடலோட இறுதியில நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த கவிதையில பெண்ணோட ஒருபக்க பொறுமை ஆணோட கோவத்தை மாத்துது. இது கேட்க அற்புதமா இருக்கு. ஆனா ஒரு ஆரோக்கியமான உறவுல மாற்றத்துக்கான பொறுப்பு ஒரு நபர்கிட்ட மட்டும் இருக்கலாமா? நல்ல கேள்வி. ஒருத்தர் தொடர்ந்து காயப்படுத்த இன்னொருத்தர் தொடர்ந்து பொறுமையா இருந்துட்டே போறதா அன்பா? இதுதான் நிஜ வாழ்க்கைக்கும் கவிதைக்கும் உள்ள வித்தியாசம். கவிதையே ஒரு வழியை காட்டுது. ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த வழியில 2 பேரும் சேர்ந்து தான் நடக்கணும். ஒருவேளை இந்த கவிதையோட நோக்கம் பெண்கள் பொறுமையா இருக்கணும்னு சொல்றது இல்லாம கோபத்துக்கு பதில் கோபம் காட்டுற சுழற்சிய யாராவது ஒருத்தர் உடைக்கணும்னு சொல்றதா இருக்கலாம். ஆமா, அந்த சுழற்சியை உடைக்கிறா. மிக சரியான பார்வை. அவ மோதலோட விதிகளை மாற்றி எழுதுறா. சத்தத்துக்கு சத்தம்ங்கிற மொழிய மாத்தி புரிதலுங்கிற ஒரு புதிய மொழியை அறிமுகப்படுத்துறா. ஆனா அந்த உறவு ஜெயிக்கணும்னா அந்த புதிய மொழிய அந்த ஆணும் கத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கணும். கவிதை அவன் அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறத காட்டுது. ஆனா உண்மையான காதலுங்கிறது 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் ஆசிரியராகவும் மாணவராகவும் இருந்து சேர்ந்து வளர்றதுதான். சரிதான். ஒருவரின் பொறுமை இன்னொருவருக்கு பாதையை காட்டலாம். ஆனால் அந்த பாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால்தான் பயணம் முழுமையடையும். இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.